பிரம்மா நாய்க்குட்டி பூராமே சாவ விடுதுடா. சிட்டி கிராமத்தில் அநியாயப்பட்டு போகிறவன் வாரவன் எல்லாமே சாவத்தை விடுது. உன் வீட்டுகளில் உன் புள்ள 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு 10 வயசு 15 20 வயசு இருந்தாலும் வாய் பேசாது, ஊமையாக போயிடும். அதை எப்படி நீ துன்படுத்துதியோ அதே மாதிரி உன் குடும்பத்தில் கூடி சீக்கிரமாக துன்படுத்துறதுனால வாய் அடைச்சிருவார், வாயை கட்டிடுவார். வாயை கட்டிட்டார். வாயை கட்டினா அந்த காய்ச்சல் உடையில தான் அந்த வாய் அடைப்பு ஆகும். வாய் அடைக்கணும்ல, வாய் அடைக்கணும் அதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்ட்டார். வாய் அடைச்சாச்சுன்னா ஒரு கழுதையும் செய்ய முடியாது, வீட்டில் ஓட்ட முடியாது, நக்க முடியாது, இடத்த விற்க போக முடியாது, 2ஆம் நம்பரை பார்க்க முடியாது, 2ஆம் நம்பரை திரிக்க முடியாது, மிஷினை பார்க்க முடியாது, எதுவுமே நடக்காதுன்ட்டார். வாயை அடைச்சிடணும், வாயை கெட்டிடணும் அப்படின்ட்டார். வாயை வச்சு தானே கொடியை தூக்கி ஆட்டுதான், வாயை வச்சு தானே 2ஆம் நம்பரை பார்க்கான். அந்த வாயை வச்சு தானே ஓட்டு தான், நக்கு தான், ஓடு தான், ஆணும் பெண்ணும். இப்போ அந்த வாயை கட்டிட்டார். வாயை கட்டினா நீ ஒரு வார்த்தை பேசினா அவனுக்கு காது கேட்காது, அவன் ஒரு வார்த்தை பேசினா காது கேட்காது. அந்த மாதிரி வாயை கட்டியாச்சுன்னா 2 பக்கம் காது கட்டு போட்டாரா காது அடைப்பு. இப்போ தான் இந்த வாயை கட்டணும்டா. வாயை கட்டாலும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவான்டா. வாயை வச்சு தானே ஓட்டு தான். வாயை நாற்ற முடிச்சவே மோரே பாடுறா கொண்டாடுற காணி பேயலாம், முட்டா பேயலாம். நாய் சாவ விட்டுருச்சுடா. பத்திரப்பதிவு வெளியில் வென்று இந்த இடத்த விற்கிறவன் போகிறவன் வாரவனை பார்த்து நாய் சாவ விட்டுருச்சு. உன் குடும்பம் பிள்ளைய பேரம் பேத்தி வரைக்கும் வாய் பேசாது, ஊமையாக போகும். முக்கால் சத்தியம் இல்லை. கணக்கு போடுற கணக்கு இது விளையாட்டு கணக்கு நீங்கள் நினைக்கியடா. டப்புன்னு ஒவ்வொரு செகண்டில் இந்த காய்ச்சல் விட அடவிட்டு போவா மானிட பிறவி. நீதிமன்ற கோர்ட்டில் நாய் ஊழ விட்டுருச்சுப்பா. நீங்கள் நடத்துகிற நீதிமன்ற கோர்ட்டில் நாய் ஊழ விட்டுருச்சு. தலைவாசல். இது வழக்கறிஞர் புரிஞ்சுக்கிடுவான், முக்கியமான வழக்கறிஞர்கள் புரிவான். நாய் ஊழையிட்டால் சோழி முடிஞ்ச நம்மளே உள்ளே போய் ஆட்டத்துக்கு போனவன் நம்ம குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை எங்கேயோ அடிபட்டு கிடக்கும், குடும்பம் நாசமாக போயிடும், சாப்பிட முடியாது, ஓட முடியாது, ஒன்றுமே நடக்காதுன்னு அப்போ தான் சொல்லுவான் வழக்கறிஞர்கள். முக்கால்